எங்களுடன் தொடர்பு கொள்ள 42059292 என்ற என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. டாக்டர் நமக்காக ஒரு காலர் வெயிட் பண்ணிருக்கார். ஹலோ வணக்கம். Hello. Good morning, sir. Hello, good morning. Can I speak to Professor? Yes, I can. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? Sir, என்னோட பேர் சதீஷ் சார். சதீஷ். நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். வணக்கம் சதீஷ், கேளுங்க. How are you, sir? Fine. சொல்லுங்க சார். சார், என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இப்போ BE முடிச்சிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங். சரிங்க. 2.5 years லெக்சரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எம்டெக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. சிவில்ல வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்டல் அப்படி இல்லைன்னா ஜியோ டெக்னிக்கல் மாதிரி பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. இது லெக்சரல் லைன்ல போறதுக்கு வந்துட்டு இந்த மூணுல வந்துட்டு எது பார்ஷாலிட்டி பார்க்கமா, லைக் இந்த இது படிச்சாதான் லெக்சரல் ஜாப் ஈஸியா கிடைக்கும், ஸ்ட்ரக்சரல் படிச்சாதான் ஈஸியா கிடைக்கும், இல்ல வந்துட்டு என்விரான்மெண்டல் படிச்சா ஜாப் அந்த அளவுக்கு லெக்சர் கிடைக்காது, அந்த மாதிரி எதுவும் பார்ஷாலிட்டி இருக்குங்களா? இல்லை, இப்போ நல்ல கேள்வி. உங்கள் இணையரே வந்து என்ஜினியர், அவங்க சிவில் இன்ஜினியர் வேறு. அதனால் இப்போ நீங்கள் சொன்ன 3 துறையை எடுத்துக்கிட்டால் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கிறது இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு துறை. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னாலஜி எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க முன்னால் நிறைய பேர் கூட படிச்சிருக்கலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபீல்டில். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு அப்கமிங் ஏரியா, நிறைய வேண்டியிருக்குது. ஏன்னா இன்றைக்கு பருவகால மாற்றங்கள், உலக வெப்பமயமாதல், இதையெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். அந்த வேலையை வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தான் பண்ண முடியும். உங்கள் இணையர் வந்து பேராசிரியர் ஆகணுங்கிற நிலை இருந்தால் எம்டெக் எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதிலே நிறைய அலைடு பிரான்ச்சஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேயே இருக்குது. இல்லை, அவர் கேட்ட அந்த பார்ஷியாலிட்டிஸ் இந்த அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது படித்தாங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. நிச்சயம். ஆமாம், அதனால் அடுத்து எம்டெக்கோட இருக்கக்கூடாது. டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிஹெச்டி அட் த ஏர்லியஸ்ட் போகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி சார். உங்கள் கேள்விக்கு ரொம்ப நன்றி நேரு. ஸோ நமக்காக இன்னொரு நேரம். ஹலோ வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ வணக்கங்க. ஹலோ வணக்கம். நான் வெங்கட்குமார், சென்னையில இருந்து பேசுறேங்க. வணக்கம் வெங்கட்குமார். என்னுடைய சன் வந்துட்டு இப்ப +2 முடிச்சிருக்காரு. சரிங்க. அவரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. எப்படி அதுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், எங்க சென்னையில அந்த இது காலேஜுக்கு அட்மிஷன் கிடைக்குங்கிற டீடைல்ஸ் வேணும் சார். நிச்சயமா சார், உங்களுக்கு பதில் கிடைக்கும். சொல்லுங்க சார். நல்லா படிக்கலாம். அவங்க பையன் வந்து நல்ல சிந்தனை, அவருடைய சிந்தனை ஓட்டத்துக்கு இன்னும் மெருகேற்றது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பல்வேறு பொறியியல் கல்லூரியில் இருக்குது. ஏன்னா இது கோர் இன்ஜினியரிங் சொன்னாவே இந்த சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எங்கே இருக்கும். இன்றைய தேவை வந்து உலகத்திற்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது. அதனால் அவரை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க தன்னுடைய ஈடுபாடோடு எங்கே செல்ல வேண்டும் என்பதை இன்றைக்கே அவர் முடிவு செய்யணும். ஏன்னா பிஇ படித்த பிறகு எங்கே போகணும்னு பல பேர் நினைக்கிறாங்க. +2 படித்த உடனே பிஇ மெக்கானிக் முடிச்சு நான் இங்கே போகணும் அப்படி இலக்கு நோக்கி அவர் சென்றால் அவருக்கு உலகமெல்லாம் வரவேற்பு அவர் வந்து இப்போ எங்கெங்கே அவர் இருக்கு அப்படின்னு கேட்குறார். ஒரு தமிழ்நாட்டில் உள்ள சில அண்ணா பல்கலைக்கழகத்தில் இசை பெற்ற கல்லூரிகள் எல்லாம் இருக்கு. அதே போல் பல்வேறு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல இருக்கு. அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 விழுக்காடு பொறியியல் கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்களில் பிஇ இருக்கு. ஆமாம். இது தவிர வந்து இப்போ வந்து இந்த படிப்புகளை வந்து வெளிநாடுகளில் படிக்கணும் அப்படின்னோம்னா எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு நீங்கள் ரேங்க் போட முடியும்? இப்போ வெளிநாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டே போகலாம் வெளிநாடுகளுக்கு. அங்கே எஸ்சிஐடி இந்த வெளிநாடுகள் போய் படிக்கிறத பற்றி ஒரு நேரம் அட்டன் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். செய்யலாம். ஹலோ வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் சார். ஹலோ வணக்கம். என் டாக்டர் +2 எழுதிக்கிறாங்க சார். சரிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்து சாய்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சரிங்க. அப்போ மேற்கொண்டு படிக்கிறது தான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் விரும்புகிறா. சரிங்க. அதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஓகே. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். மனிதன் இறுதி மூச்சு அடங்கு வரை வந்து கம்ப்யூட்டர் அதே மாதிரி தான். கம்ப்யூட்டருங்கிறது எங்கும் போகிற ஏரியாங்க. அதனால் பாப்பா எடுத்து அதே படிக்கலாம். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஏதாச்சும் ஃபோக்கஸ்டாக படிக்கணுங்கிறது தான் என்னுடைய. யார் கேட்டாலும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறாங்க. என்ன படிக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஒரு ஸ்பெஷலைஸ்டு என்ன, நான் ஹார்ட்வேரில் ஸ்பெஷலைஸ்டு, நான் நெட்வொர்க்கிங்கில் ஸ்பெஷலைஸ்டு, நான் வந்து வேர்ஹவுசிங்கில் ஸ்பெஷலைஸ்டு, நான் வந்து இந்த மாதிரி மல்டிமீடியாவில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அல்லது நான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது எகைன் கடல். ஆனால் கடலில் எங்கும் எல்லாம் தேவை. ஸ்பெஷலைசேஷனுங்கிறது அந்த பிஇ படிக்கும்போதே மாணவர்கள் யோசிக்கணுன்றேன். நான் வந்து இப்பயே வந்து ஐ ஆம் ஜஸ்ட் கிண்ட்லிங் அந்த சிந்தனையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சிந்தனை நம்ம அப்பா சொன்னார், நம்மளும் சொன்னால் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பிறகு உலகத்தை என்ன அண்ணாந்து பார்க்குறதுக்கு போல +2லேருந்து கம்ப்யூட்டரில் உள்ள போகையிலேயே அண்ணாந்து பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்.
நான் சொன்ன இளைஞர்கள் புத்திசாலி என்று இந்த நிலையிலும் அவர்களை இழுத்து விட்டால் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வர முடியும் என்றுதான் கருத்து. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து அதாவது வெளிநாடுகளில் இந்த பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் கல்வியை படிக்கிறதுக்கு என்ன மாதிரி பல்கலைக்கழகங்களோ இல்லை கல்லூரிகளோ எந்த நாடுகளில் நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஒரு சஜஷன் கொடுங்களேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகம் கல்லூரிகளும் நம் நாட்டில் வரும் ஒரு காலம் வந்து விட்டது. அப்படிங்கிறப்போ ஒன்று இங்கே இல்லாட்ட நாம் அங்கே போய் படிக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்கலாம்? இல்லை, அதனால் இந்த உலக மயமாக்கலை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க விரும்புகிறார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் +2 முடித்த உடனேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா வெளிநாடுகளில் வந்து முதல்ல அவங்களுடைய அந்த செலவழிக்கக்கூடிய அதாவது அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் இந்த பையன் மேலே இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்படி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம இதில் எஜுகேஷன் லோன்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே படிக்கிறதுக்கு 10 லட்சம் வரைக்கும் எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. வெளிநாடு